குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மகான் பேர் ஆதிமூர்த்தி சுவாமி என்கிற ஐயர் சாமி. ஓகேவா? இவர் ஐயர் சாமி தான் கூப்பிட்றாங்க இன்னைக்கு. சரி, இவரோட சமாதி எங்கே இருக்குது? மேல திருமாணிக்கம் எங்கே இருக்குது? மதுரை தாண்டி சேடப்பட்டி. அந்த சேடப்பட்டியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் மேல திருமாணிக்கம், கீழ திருமாணிக்கம். நம்ம பார்க்குறது மேல திருமாணிக்கம். மேல திருமாணிக்கத்தில் இந்த சமாதி இருக்குது. இந்த சமாதி எங்கே இருக்குது? ஒரு சிவன் கோவிலில் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சிவன் கோவிலில் சமாதிங்கிறது ரொம்ப அபூர்வம். இந்த சிவன் கோவிலில் அருளக்கூடிய ஈஸ்வரன் பேர் சுந்தரேஸ்வரர்னு பேர். ரொம்ப பழமையான கோவில், ரொம்ப பழைய கோவில். மேல திருமாணிக்கம்னு பேர். திருமாணிக்கம் பேர்லாம் ஏன் வந்தது, எல்லா காரணத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஊரில் இந்த சிவன் கோவில் சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த சிவன் கோவில் சுந்தரேஸ்வரர் ரொம்ப பழமையான கோவில். அந்த காலத்தில் ஒரு அந்தனர், அவர் தான் ஐயர் சாமி. அவர் எங்கே இருந்திருக்கார்? ஆந்திராவில் கடப்பா மாவட்டத்தில் எர்ரகுண்டலா அப்படிங்கிற ஒரு ஊரில் இந்த அந்தனர் பிறந்து வாழ்ந்தார். நீங்கள் இப்போ நம்ம இந்த காலத்தில் நம்ம உத்தியோகத்துக்காக என்ன பண்ணுறோம்? நல்ல வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அமெரிக்கா போகிறோம், லண்டன் போகிறோம், துபாயெலாம் போகிறோம், வெளிநாடுகளுக்கு போகிறோம். எதுக்காக போகிறோம்? நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல காசு கிடைக்கணும், பொழப்பு நிம்மதியாக இருக்கணும். இதே போல் அந்த காலத்தில் இந்த கடப்பா மாவட்டத்தில் இருந்தார் இல்லையா, எர்ரகுண்டலா ஊரில் இந்த அந்தனர் சொன்ன இல்லையா, அவருக்கு அங்கே பொழப்பு இல்லை, இன்னும் வேலை இல்லை. அங்கிருந்து வேலை தேடி இங்கே வந்தார், திருமாணிக்கம் வந்தார். திருமாணிக்கம் பகுதிக்கு வந்தார், வேலை தேடி வந்தார். இங்கிருந்து இந்த மேல திருமாணிக்கம் இப்போ சொல்கிறோம் இல்லையா, இங்கேருந்து ஒரு கிராமம் குப்பனம்பட்டின்னு ஒரு கிராமம் எங்கே இருக்குது? இந்த திருமாணிக்கம் கிராமத்துலேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில். அந்த ஊரில் தான் செட்டில் ஆனார். வேலைக்காக, வேலை தேடுறதுக்காக உட்கார்ந்தார். ஒரு அந்தனர் அப்படின்னா அவருக்கு எல்லா வேலையும் செய்ய முடியுமா? சொல்ல முடியாது. அவர் தனக்கு என்னென்ன வேலைகள் தெரியுமோ அந்த வேலைகளுக்காக பல இடங்களுக்கு போய் பார்த்தார். எங்கேயும் அவருக்கு சரியாக அமையலை, வேலை கிடைக்கல. அடுத்த நாள், இப்போ நாளைக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல அவரை கூப்பிட்ருக்காங்க, ஒரு வேலைக்காக கூப்பிட்ருக்காங்க. நீங்கள் வாங்க சாமி, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. இவர் அடுத்த நாள் போகணும். அந்த வேலைக்கு போய் அந்த வேலையில் சேர்ந்து பொருள் கிடைச்சாதான் குடும்பத்தை நடத்த முடியும். அந்த ஸ்டேஜ் இவருக்கு. அன்னைக்கு ராத்திரி, முதல் நாள் ராத்திரி, நாளைக்கு காலைல வேலைக்கு போகிற, வேலைக்கு கூப்பிட்ருக்காங்க, போக போகிறார். முதல் நாள் ராத்திரி அவருக்கு படுத்துட்ருக்கார். ஒரு அசரீரி வாக்கு, ஒரு அசரீரி வாக்கு. என்ன வாக்கு? அந்த திருமாணிக்கம் கிராமத்தினுடைய பேரை சொல்லி, நாளைக்கு காலையில் அந்த கிராமத்துக்கு போ, அங்கே இருக்கிற சிவன் கோவிலில் நீ பூஜை பண்ணு அப்படின்னு சிவபெருமானே அசரீரி வாக்கா சொல்ற. சிவபெருமானே தனக்கு பூஜை செய்வதற்காக ஆந்திராவிலிருந்து வந்த இந்த அந்தனரை தேர்வு செய்து அடுத்த நாள் காலை வரச் சொல்கிறார். இவருக்கு இது ரொம்ப பிடிச்ச உத்தியோகம். ஒரு அந்தனருக்கு கோவிலில் பூஜை பண்ணுறதுங்கிறது பிடிச்ச வேலை. அவர் என்ன பண்ணுறார்? அடுத்த நாள் தான் எந்த இடத்துக்கு போக வேண்டுமோ அங்கே போகாமல் இந்த சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு வர. இந்த கோவிலுக்கு சிவன் கோவிலை பார்க்கிற ரொம்ப பாழடைஞ்சிருக்கு. சிவன் கோவிலுக்கு யாருமே வர முடியாத ஒரு சூழ்நிலை, புல்லும் புதருமாக மண்டி காணப்படுகிறது. அந்த ஊரில் இருக்கிற யாருமே அந்த கோவிலுக்குள்ளே நுழையலை. இவருக்கு சிவபெருமன் உத்தரவு கொடுத்துட்டார், அசரீரி வாக்கு கொடுத்துட்டார். நீ தான்ப்பா பண்ணணும், நீ வான்னு சொல்லிட்டார்.
ஸோ தன்னோட பொருள் தேவையை இந்த இறைவன் பார்த்து கொள்வார் அப்படின்னு நம்பி இந்த ஊருக்கு வந்துட்டார். இந்த கோவிலில் பூஜை பண்ணுறார். முதன்னா வந்திருக்கார், தன்னை சுத்தம் பண்ணிட்டு கோவிலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அந்த இறைவனுக்கு வழிபாடுகளை நடத்துகிறார். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், சிவபெருமான் அசரீரி வாக்கு சொல்லி இவரை கோவிலுக்கு வரவழைச்சிருக்கார் பூஜை பண்ணுறதுக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த சுந்தரேஸ்வரருக்கு யார் பூஜை பண்ணினா? யாரோ ஒருத்தர் பண்ணணும் இல்லையா? யார் பூஜை பண்ணினான்னு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.